நாங்கள் விக்ரம் வேதா படத்தோட டைரக்டர்ஸ். இதில் வந்து மாதவன் வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் விஜய் சேதுபதி வந்து ஒரு கேங்ஸ்டர். ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை தான் படத்தோட பேஸு. பட் இதை தாண்டி இது வந்து விக்ரமாதித்யன் வேதாளம் கதைகளை பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இதில் புதுமையாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். விக்ரம் வேதா படத்தினுடைய மியூசிக் டைரக்டர், பெரிய க்ரூ, பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டு, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டு, நல்ல டைரக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு எல்லாமே நல்லதாக இருக்கிற ஒரு இதில் நானும் ஒரு அசோசியேட் ஆகிருக்கேன். நானும் இதில் மியூசிக் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு எதாவது பண்ண முடியும்னு காமிக்கிறதுக்கு கன்ஃபார்மாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இது. ஆக்சுவலி விக்ரம் வேதா படத்தோட எடிட்டர். விக்ரம் வேதா பற்றி நிறையா சொல்லலாம். 2 பெரிய ஸ்டார்ஸ், விஜய் சேதுபதி சார், மாதவன், அவங்க 2 பேருமே வந்துட்டு செம்மையாக போட்டி போட்டு மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட்டுக்கு. அது ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட்டோம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் ஈக்குவலாக ஃபுட்டேஜ் கொண்டு வரதுக்கு வேணால் ட்ரை பண்ணோம். ஆனால் 2 minutes ட்ரெய்லராக கம்ப்ரஸ் பண்ணுறப்ப உண்மையிலே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. மேடி அண்ட் விஜய் சேதுபதி பின்னி படல் எடுத்திருக்காங்க 2 பேரும் இந்த படத்தில். இந்த படத்தில் நான் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ 2 மிக சிறந்த கலைஞர்கள், விஜய் சேதுபதி அண்ட் மாதவன், ரொம்ப யதார்த்தமான நடிகர்கள். அவங்க இந்த படத்தில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட். இதில் நான் ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வந்திருக்கேன். ஒரு தாடி, ஒரு மொட்டை மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் ஒரு கெட்டப் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். Vikram Veda, it's an action thriller. It's a cop versus gangster drama. Adula I play Priya's role. Priya is a lawyer. She's a very passionate lawyer. She comes from a middle class background, but she's a very modern, very independent woman. I play Maddie's wife. So how important my role is, you will find out through the movie. But it's a very beautifully written character. The relationship of Vikram, Maddie and Priya, it's a lovely relationship and adds a lot of beauty to the entire film. இந்த படத்தில் வந்து நானும் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன், சந்திரான்னு சொல்லிட்டு. என் கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கதைக்கே ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் புஷ்கரன் காயத்ரி சோஸ் மீ டு டூ இட். அண்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்ட்ஸ்க்கும் சரி, வினோத் சரோட சினிமாட்டோகிராஃபி அமேசிங்காக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேங்ஸ்டர் படம் அது. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி அமேசிங் டு வாட்ச் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். இந்த படம் நான் 2014 கேட்ட கதை. அப்போ கேட்டதுக்கு இன்றைக்கி படமாக வளர்ந்துன்னு பார்க்கும்போதும் அதில் மிக பிரம்மாண்டமான வேலை இருக்குது. இந்த மொத்த கனவையும் இந்த கற்பனையும் முழுமையாக்குனா அது எங்கள் ப்ரொடியூசர் சசிகாந்த் சாரால் தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ரசனை பெருசு. அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாதிரி நடந்து வந்தாலும் அந்த ஸ்டைலான வாக்கிங் மாதிரி அவரோட ரசனை வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா ரசனைக்கார மனுஷன். அவருக்கு ஒரு போதை மாதிரி, இந்த புத்திசாலியான படத்தை இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி போதை அவருக்கு எப்பவுமே பிடிக்கும். அந்த போதையோடு அவர் என்றைக்கு இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த ரசனை ரொம்ப முக்கியம் ஒரு தயாரிப்பில் இருக்குது. வரு, கதிர், மேடி பற்றி, விவேக், யாரை பற்றியும் யாரும் ஒருத்தருக்கு சலைச்சவங்க இல்லை. அப்புறம் மணி இந்த படத்தில் வேலை செஞ்ச அம்மனும் சரி, அந்த டைலாக் ரைட்டர், அப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்டும் பண்ண பிரேம் சார் இருக்கட்டும், எல்லாருமே சரி. மேடி பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட் டே ஷூட்டு எங்கள் 2 பேருக்கு படத்தில் எது முதல் காட்சியோ அதுதான் எங்களுக்கு முதல்ல படமாக்கப்பட்டதும் கூட. செட்டை ரொம்ப எதிர்பார்த்துங்க, அது எனக்கும் தெரியல. நானும் ஒரு மாதிரி எதிர்பார்ப்பில் இருந்தேன். பெரிய படங்கள், பெரிய இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன், என்னோட சீனியர் வந்தார்னா எப்படி இருக்கும், அவரோட ஆட்டிடியூட் என்னவாக இருக்கும், செட்டில் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், கண்ணை பார்த்து பேசணும், என்னவா ரியாக்ட் பண்ணுவார். நான் ரொம்ப சென்சிட்டிவ், யாராவது சின்னதாக ரியாக்ட் பண்ண கூட எனக்கு உடனே ஒரு இதாகும். ஸோ நிறைய யோசிச்சு ஒரு பெரிய கால்குலேஷன், சரி என்ன வந்தாலும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிடணும் அப்படிலாம் இருந்தேன். அந்த இருட்டாக இருக்கணும், திடீர்னு சுவிட்சை போட்டு வெளிச்சம் வர மாதிரி அவர் வந்தோடனே சாதாரணம் ஆயிடுச்சு. அது எல்லாமே வந்து ஐ திங்க் விஜய் சேதுபதியை வந்து ஹாலிவுட் வரைக்கும் நம்ம கூப்பிட்டு போகலாம், அந்த அளவுக்கு திறமை இருக்குது அவருக்கு. இந்த படம் வந்து ஏற்கனவே ஹிந்தி பெட்டில் பயங்கர அளவில் பேசப்படுது. ஒன்று வந்து ஷாருக் கான் அதை வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுனால முழு ஹிந்தி இண்டஸ்ட்ரி அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க. அதில் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து சாமுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு. அதில் எவ்ரிபடிஸ் யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறத சொல்ல. அண்ட் சாமோட வேலை உங்களுக்கு வந்து வெளிப்படையாக இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ஐ திங்க் இவர் பண்ண எல்லாத்தோடையும் பெரிய விஷயம் ஒன்றும் நீங்கள் பார்க்கல. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்தப்பறம் நீங்கள் ஒரு வேறு லெவலில் பேசப்படுவாருங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதே சமயத்தில் வந்து இந்த படத்தை நம்ம சேர்ந்து ஹிந்திலையும் ஷூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ரொம்பவே நார்த் மெட்ராஸில் பேஸ் பண்ண ஒரு கதையாக இருக்குது. அதோட இன்டெப்த்தில் போய் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, எப்படி அந்த என்வாரன்மெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுங்கிற ஒரு விஷயத்து இருக்கிறதுனால இது ஹிந்தியில் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்க போக முடியல. பட் ஐ திங்க் இட் வில் பி அ குட், ஐ வுட் லவ் டு டேக் தி என்டையர் டீம்.
இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் மெட்ராஸில் யார் எங்கே இருக்கோன்னே தெரியாத டைமில், ஒரு ஃப்ளட்டு டைமில் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் ஷூட்டிங் அங்கே நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கு நேர்லேயே பார்த்துக்கல ஸ்கிரிப்டை சொல்கிறதுக்கு. நானும் அண்ணாமலை அண்ணன் அப்புறம் சில மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஸ்டுடியோவில் உட்காந்துருக்கோம். ஸ்கைப்பு மூலிமா, வாட்ஸ்அப் மூலிமா தான் எங்களுக்கு கம்யூனிகேஷன். இந்த அளவுக்கு நாங்கள் மியூசிக் பண்ணுறதுக்கு காரணமே அவ்வளோதான். நாங்கள் டீமாக உட்காந்துட்டு வித்தின் ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ்க்குள்ளே ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சாங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பயங்கரமான மழை. கடைசியில் அந்த ஆர்டிஸ்ட்டை எடுத்து நாங்கள் போய் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அவசரப்பட்டோம், எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே அந்த கடவுள் ரூலில் கடைசியாக என்னால் பண்ண முடிஞ்சுது. டேரக்டர் ஒரு சொல்லணும், எல்லா நடிகர்கள்லையும் ரொம்ப அருமையாக வேலை வாங்கியிருக்கீங்க. அதுவும் பர்டிகுலராக அந்த ஒரு 3 லேடிஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ரொம்ப அவ்வளவு இயல்பாக அவ்வளவு நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக அந்த மாயின்ற அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் நம்ம பிரபாவுடைய ஒய்ஃபு, அப்புறம் ஒரு புத்தி பேதலிச்ச ஒரு அம்மா வராங்க. அந்த ஒரு போர்ஷன் இருக்கணும். நம்முடைய நமக்கு ஏதோ கொடுக்கணும், சாமிக்கு ஏதோ கொடுக்கணும்னு இருக்கிறதோ கையில் ஒரு கிழங்கு, இதை சாப்பிடு உனக்கு எனர்ஜி வரும் உனக்கு, நீங்கள் இல்லை ஜப்பான்காரன் வந்து கழுத்தாக எடுத்துருவான் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 3 பேர் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு துக்கம் ஒன்று தெரிஞ்சுது. அடுத்தது எல்லாரும் விட அந்த சின்ன பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். அதுவும் பர்டிகுலராக அவன் இந்த கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் அவன் பேசுகிறான் பாருங்க, ஒரு இடத்துல ஒரு சின்ன தழுத்தழுப்பு வரும். எங்களுக்கு இந்த பூமி வேண்டும், இந்த பூமி தான் எங்கள் தாத்தாக்கள் எங்கள் முன்னோர்கள் உருவாக்கின பூமி, திடீர்னு இதை தூக்கி நீங்கள் வெளியில் போட்டிருக்கீங்க, என்ன நடக்கும்? வெரி நேச்சுரல், எல்லாருடைய நேச்சுரல். அண்ட் மியூசிக், ஃபோட்டோகிராஃபி, டெஃபினட்டாக இந்த படம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் வந்து எனக்கு எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை. T. Prakash Rao, grandson. Even if I get 1% of his luck, I'm so happy. So that 1% I'm just seeing. So I've done the padatha romba hard work pannom. Everybody worked hard. Sachin, Isha, they really worked hard. Prabhu sir, Kishore sir, Satish, Delhi Ganesh sir, each and every one, and especially Taman. Taman has given excellent music. RR. Kandipa in the padam or a different sports thriller. So I feel you people will enjoy. கதையை வந்து பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டார். எங்ககிட்ட ஸ்கிரிப்ட் என்ன சொன்னாரோ அப்படியே பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்புறம் கிளாமர் ரொம்ப விடமாட்டார். அவருக்கு தெரியும் அவர் பெரிய லெவலில் ஆனால் அதான் அவ்வளோ சச்சின் மோர் தென் ஹி ஹேட் ஸோ மெனி கேர்ள்ஸ் இன் த ஃபிலிம். ஒரே எவ்வளோ பயங்கரமாக இருந்தது படம் பார்க்கும்போது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணுவோம் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ அதனால தான் இவ்வளோ நல்ல ப்ரொடியூசர்ஸ் சரி இவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து அவ்வளோ பெருசாக சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு தே ஆர் மேக்கிங் இட் ஸோ பிக். இட்ஸ் ஆல் தட் ஃபிலிம் ஒரு நல்ல படம். ஆக்டராக இல்லாமல் ப்ரொடியூசராக அவங்களை மீட் பண்ணுறேன். என்னோடய படம் பண்டிகை ப்ரெஸ் மீட்லேருந்து பேசிகிட்ருக்கேன். முதல் முறையாக வந்து ஃபெரோஸ் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டைரக்டர் ஆகியிருக்காங்க. அண்ட் கிருஷ்ணா ஆனந்தி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பருத்திவீரன் சரவணன் சார் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. பாண்டி அவங்க இவங்கன்னு ஒரு பயங்கரமான நட்சத்திர பட்டாளத்தோடு வந்து இந்த கதை வந்திருக்கு. பண்டிகை படம் டிரெக்டர். பண்டிகை படம் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் பேஸ்டில் வந்திருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். இட்ஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் நியூ கான்செப்ட் இன் தமிழ். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்டிகை படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரீட் ஃபைட் பேஸ் பண்ண ஒரு படம். எவ்வளோ மேக்கிங்கில் நாங்கள் என்ஜாய் பண்ணி படமோ அவ்வளோக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. படத்துடைய ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கள் ஃபைட் மாஸ்டர்ஸ் அன்பரிவு மாஸ்டர் இருக்காங்க, சாம் மாஸ்டர் இருக்கார், அண்ட் எங்களுடைய ஒளிப்பதிவாளர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. எங்கள் டைரக்டர் ஃபெரோஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஃபில்ம். ஹாய், திஸ் இஸ் ஆனந்தி ஹியர். இந்த ஜூலை 7th வந்து பண்டிகை படம் ரிலீஸ் ஆகுது. நானும் இன்னும் படம் பார்க்கல, எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் இதில் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் அந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட்டாக ஆக்ஷன் ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இதில் வந்து ஐ பிளே இன்ட்ரெஸ்டிங் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர் தான். அதிகமாக பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஐ நீட் டு தேங்க் ஃபெரோஸ் சார், விஜயலக்ஷ்மி, கிருஷ்ணா எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ்
a very good experience. இந்த படத்தோட கதையை வந்து படம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கதை சொல்லி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் நடிக்கணும்னு சொன்னோன்னே நான் உடனே ஒத்துக்கிட்டேன். அது இல்லாமல் எனக்கு வந்து பருத்தி வீரனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரோல், நல்ல கேரக்டர் கிடச்சிது அப்படின்றதுல உடனே பிடிச்சதுனால, மனசுக்கு பிடிச்சதுனால உடனே ஒத்துக்கிட்டேன். படத்தோட ஹீரோ கிருஷ்ணா, அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, நிறைய ஹிட்டும் கொடுத்துருக்காரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு கம்பேக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு படமாக இது கிருஷ்ணாவுக்கு அமையும். அதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் ஃபெரோஸ் தான். இது ஃபெரோஸோட கற்பனையில் உருவான ஒரு கதை. பண்டிகை இந்த படத்தில் வந்து ஹீரோ கிருஷ்ணா சாரோட ஃப்ரெண்டு கேரக்டர். நிறைய படத்தில் ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்துட்டுருக்கேன். இந்த படம் ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட வரிசையில் அங்காடி தெரு, நீர்ப்பறவை, சாட்டை, பாகன் இந்த மாதிரி படங்களில் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த படமும் ஒரு பெருமிதத்தோடு சொல்லலாம். இந்த படம் இந்த பண்டிகைன்ற வார்த்தைக்கான ஒரு கோலாகலம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த டீம் பார்த்தீங்கன்னா அதர்வ சார், சூரி சார் பார்த்தீங்கன்னா அவங்க அதர்வ சார் வந்து உங்களுக்கே தெரியும், இந்த பிறந்தப்பே பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. பட் எங்கள் கூட வந்து சாக்கடை ஓரத்துலாம் பல நாள் நான் உட்கார வச்சுருக்கேன். வேறு வழியே இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அவர்னால சொல்கிறத அப்படியே பண்ணுவார். சூரி சாரை பற்றி சொல்ல வேணாம், ராஜேந்திரன் வரல அவர். அவங்க 3 பேர் ஃபஸ்ட்டு 10 நாள் என்னை வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டைரக்டராகவே அவங்க ஃபீல் பண்ணலை. என்னை வந்து அந்தளவுக்கு தூக்கி கொண்டு போனாங்க. இந்த 4 ஹீரோயின்ஸ் எந்த ஒரு ஈகோவுமே இந்த படத்தில் கிடையாது. அடிக்கடி ப்ரெஸ்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 4 ஹீரோயின்ஸுமே அவங்களுக்குள்ள பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே தவிர எந்த ஒரு ஈகோவும் இல்லை. மற்றபடி இமான் சார் யுகபாரதி ஐயாவோட கம்போசிங் வந்து ஃபஸ்ட்டு போகிறப்ப வேறு மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த காலத்துலேருந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பட் போனால் குட்டி சமோசா ஒரு 10 சமோசா வந்துச்சு, உள்ள 3 டீ, அவ்வளோதான் ஒரு சாங் கம்போசிங் முடிஞ்சிடும். 5 சிட்டிங்கில் ஆளுக்கு 5 சமோசா சாப்பிட்டு 5 சாங் பண்ணிட்டோம். வேறு லெவல் அவர். மற்றபடி இந்த டீமில் எல்லாருமே வெரி குட். என்னோட குட் ஃப்ரெண்டாக இந்த படத்தில் வந்து கேமராமேன், பயங்கர கலர்ஃபுல் கேமராமேன் அவர். ப்ரொடியூசர் சைடில் ரகு சார், கரூர் சரவணன் சார், சந்துரு சார், அவர் பிரதர் கையல் சந்திரன், அவங்க எல்லாருமே எனக்கு பெரிய கோஆப்ரேட் பண்ணாங்க. அது மாதிரி பிக் பிரிண்ட் கார்த்திக் சார் எனக்கு வந்து சிவா சார் அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். அவர் இந்த படத்தில் ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் கார்த்திக் சார் மூலமாக தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவருக்கு என்னோட நன்றி. அப்புறம் டி சிவா சார், இளவரசு சார், திலீப் சார் ரொம்ப நன்றி. And thank you for my first break in Tamil Nadu. I like Chennai already. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்னால் எனக்கு என்னோட நல்ல ஃபிலிம் கிடைச்சது. செல்வராகவன் சார் ஃபிலிமில் நடிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த படம் ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு சிவா சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு அப்படி எல்லாம் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு நாள் அப்படியே சைடே போச்சு. அப்புறம் ஒரு நாள் நான் கேட்ட உடனே நான் சொன்னேன், சூப்பராக இருக்குங்க, யார் பண்ணுறாங்க ரொம்ப. அப்போது அவர் சொன்னால் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் படத்தோட செட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக தான் போவேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே சரி இந்த செட்டுக்கு போகிறோன்னு ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் தான் எழுந்திரிச்சு போயிட்டுருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் இளவரசு சார் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு மனிதர். ஒரு எந்த ஸ்ட்ரெஸ்ஸு போடுங்க, என்ன எல்லாருமே பொதுவாக 6 மணி ஆச்சுனாலே பேக்கப், அவங்க ஒரு 5 மினிட்ஸ் லாஸ்ட் ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நானும் ரெஜினா அங்கே உட்காந்துருந்தோம். ஸோ வந்தார், வந்து இந்த மாதிரி சார் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் சார். சார் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டார். என்ன சார் சொல்கிறீங்க, எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்களே சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல சார், செல்ஃபி எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு. சரி எடுத்துக்கலாம். அதுவும் அவர் வச்சுட்டு இப்படி எடுக்கிற செல்ஃபியில் நார்மலாலாம் எடுக்க மாட்டார், இப்படி பவுட் பண்ணுற மாதிரி தான், இல்லை முத்தம் கொடுக்குற மாதிரி தான் எடுப்பார். ஸோ இதுதான் அவரோட கேரக்டர். எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போட்டிங்கன்னா அப்படியே டேக்கிள் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவார். அதுதான் அவரோட பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உதாரணமாக தான் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்க, படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்க போகிறீங்க. அண்ட் நான் என்னோட காஸ்ட்
ரெஜினா ஆகட்டும், அதித்தி, ஐஸ்வர்யா, பிரணீதா, சூரியனை எல்லா சார்பும் நான் இது சொல்லாமல் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாலியாக பண்ண ஒரு படம் தான் ஜெமினி கணேஷனும் சுருளிராஜனும். அண்ட் படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் பிடிக்கும். டவுன் டு எர்த் அண்ட் ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி படம் அவங்களேருந்து வருது, ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் இட். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் தென் இமான், ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் இமான். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் படத்தில் நான் டான்ஸ் பண்ணுறேங்க. தெலுங்கு படத்தில் நிறைய டான்ஸ் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் படத்தில் நான் ஆக்சுவலி டான்ஸிங். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி சாங். அண்ட் சூரி, சூரிக்கு எனக்கு காம்பினேஷன் இல்லை இங்கே இந்த படத்தில். பட் ஹீஸ் அன் அமேசிங் 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 பர்சன் டு ஒர்க் வித். அண்ட் ஐம் ஸோ கிளாட் நீங்கள் இந்த படத்தில் பண்ணுறீங்க. தி அதர் ஹீரோயின்ஸ் அதித்தி, பிரணீதா அண்ட் ஐஸ்வர்யா, அவங்க கூட I didn't have too many scenes, but Aditi and I had a few scenes together. And like Illavarsa sir said, cat fight alla edume illenga. We're all very good friends on set. And Atharva, great co-star. Thank you so much Atharva for being an amazing co-star. So yeah, thank you so much. நான் இயக்குனர் சரவண சக்தி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைட்டிலே வந்து ரொம்ப செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டாவை காணோம். இயக்குனர் என்னை கூப்பிட்டு இந்த படத்தை டைட்டில் சொன்ன உடனே இந்த படத்தில் நடிக்கணுங்கிற ஆசை எனக்கே ரொம்ப வந்துருச்சு. ஒரு ஊரில் ஒரு அண்டா காணாமல் போகும், அதில் வர்ற பிரச்சனைங்க தான் டோட்டல் கதையாகவும் இருக்கும். ஒரு அண்டா காணாமல் போய் அங்கே கோழி காணாமல் போச்சு, அப்புறம் அந்த இவன் அவ கூட வந்து இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக நிறைய பிரச்சனைகளை வச்சு தான் ரொம்ப ஜனரஞ்சமாக என்ஜாய்ஃபுல்லாக பண்ணியிருப்பார் டேரக்டர். நடந்த விஷயங்களை ஃபுல்லாக சும்மா ஒரு ஓசி சிகரெட்டுக்காக உட்காந்துக்கிட்டே கதை சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் என் கேரக்டர். ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் வருவேன். ரொம்ப என்ஜாய்ஃபுல்லி நடித்த படம் இது. இயக்குனரும் கொஞ்சம் கூட வந்து டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கூலாக ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியாமல் வேலை வாங்கினார். அதுக்காக அவருக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி. படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இட்ஸ் அ ட்ரெண்ட் செட்டிங் மூவியாக இருக்கும். என்னோட நேம் அஸ்வமித்ரா, மியூசிக் டைரக்டர். என்னோட ஃபர்ஸ்ட் படம் காஞ்சனா பார்ட் 2. அதில் ஒரு சிங்கிள் சாங் டெபியூ பண்ணியிருந்தேன், மொடமொடன்ட்டு ஒரு கிட் சாங். திஸ் இஸ் மை செகண்ட் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பிஜிஎம் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். மொத்தம் 4 சாங் இருக்குது. புதுசாக ஒரு ரைட்டரை மதுரகவின்னு ஒருத்தரை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் டைரக்டருக்கு நான் இந்த செகண்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த சாங்க்கும் மூவிக்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் வேணும். என்னோட பேர் வினோத் முன்னா. இதுக்கு முன்னாடி இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார படத்தில் பட்டி பவன் ரோல் பண்ணியிருந்தேன். அந்த ரோலில் தான் நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு லைவான சப்ஜெக்ட், இந்த மாதிரி இப்போ சமீப காலத்தில் லைவான சப்ஜெக்ட் ரொம்ப நாள் ஆச்சு. அது லைவ் மட்டும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட் கலந்த ஒரு சப்ஜெக்ட்டு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையும் நான் நம்புகிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த டைரக்டர் வேல்மதி அவர்களுக்கும், ப்ரொடியூசர் ஜேஎஸ்கே சதீஷ் சார், ராஜ்குமார் சார் அவர்களுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தை சார்ந்த அத்தனை பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அண்டாவை காணும் படத்தோட ஆக்ட்ரஸ். இது என்னோட டெபியூ ஃபிலிம் ஃபார் தமிழ். எவ்ரிதிங் you invest for the film really good, and you can just have a blast, have a laugh and put off all the tensions and watch the film. அண்டாவுக்கான நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான சூதுக்கும் அது போன்ற ஒரு சாயல் ஆஃப் மூவி இது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு தெரியும், இது ஆரம்பித்த காலத்துலேருந்தே தெரியும். ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். என்னால் இன்வால்வ் ஆக முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சர்ப்ரைசிங் ஸ்கிரிப்டாக இருக்கும் தமிழ் ஆடியன்ஸுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கானெல்லாம் எடுத்த ஜேஎஸ்கே சாரோட 5-6 படம் பண்ணியிருக்கேன். நானும் வெற்றி கூட்டணி எல்லா படமும் நாங்கள் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த படமும் அந்த வரிசையில் இருக்கும். ஏன்னா அந்த அண்டாவுக்கான அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு வரும். ஒரு காமனாக வந்து ஒரு வில்லேஜில் வந்து நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்கிரிப்டை நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போதே ரொம்ப சிரித்தேன் வடிவேல்கிட்ட. என்ன ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமேட்டு இப்போ ஜேஎஸ்கேட்ட சேர்ந்தோடனே ஓகே ஷுவர் ஷாட்டாக அது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படத்தை நான் ஒரு நல்ல லீட் பண்ணியிருக்கேன். என் கூட சேர்ந்து ஸ்ரேயா ரெட்டி மேம் பண்ணியிருக்காங்க, நவீனா பண்ணியிருக்காங்க, வினோத் சார் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் சைடு பார்த்தீங்கன்னா பிவி சங்கர் சார் கேமரா பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து வேலுமதி பண்ணியிருக்காப்புல. ப்ளஸ் வந்து ஜேஎஸ்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லியோ விஷன் ராஜ்குமார் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டீமில் ஒரு இந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா அது வந்து ஈஸியாக வந்து யாரும் உள்ளே போக முடியாது. நிறைய சொல்லுவாங்க, பட் உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று அவங்க வந்து யார் வந்து கரெக்டாக இருப்பா, அந்த படம் எப்படி முடிக்க முடியும், இந்த பையனால் முடியுமா முடியாது அப்படின்றத ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை நான் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வந்து எல்லா சைட்லேயும் அவுட்புட் வரையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படம் சூப்பராக வரும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சார், லியோ விஷன் ராஜ்குமார் சார், அண்ணன் வேலுமதி, ரவி,
ஏகப்பட்ட பேர் சொல்லலாம், ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, பர்டிகுலர் யாரும் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்.